ஒற்றை கல்லில் ஒரு சிலையை வடித்துள்ள கோவிலை கேள்விப்பட்டுள்ளோம். ஆனால் ஒற்றை பாறையில் ஒரு கோவிலையே வடித்துள்ளார்கள் என்பதை கேட்கவே ஆச்சரியமாக மட்டுமல்லாமல் வியப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள எல்லோரா மலையில் குடைந்து கட்டப்பட்டிருக்கும் கோவில்தான் எல்லோரா கைலாசநாதர் திருக்கோவில். இக்கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்காபாத் நகரில் இருந்து சுமார் 31 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் அடி முதல் நுனி வரை மலையை குடைந்து வடிக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பம்சமாகும். இந்த கோவிலானது பூமிக்கு அடியில் கட்டப்பட்டுள்ள கோவில் போல் காட்சியளிக்கிறது. இக்கோவிலானது மலை உச்சியிலிருந்து தொடங்கி செங்குத்தாக குடையப்பட்டுள்ளது. மலையை குடைந்து அதிலிருந்து பெரும் பாறையை தனியாக வெட்டி எடுத்து மீதமுள்ள பாறைகளை சிறு சிறு பிரிவுகளாக பிரித்து தனித்தனி சன்னதிகளாகவும் யானைகளாகவும் உருவாக்கியிருக்கிறார்கள். இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சி தருகிறது. இக்கோவிலை கட்ட இந்த மலையில் உள்ள கற்களை தவிர வெளியிலிருந்து சிறு கற்களை கூட எடுத்து வரவில்லை என்பதுதான் மிகவும் விசேஷமான ஒன்றாகும். இந்த ஆலயத்தின் கோபுரமானது இரட்டை அடுக்கு கொண்டு அமைந்திருக்கிறது. மேலும் ஆலய விமானம் 3 அடுக்குகளை கொண்டு காட்சியளிக்கிறது. இக்கோவிலின் மூலவரான கைலாசநாதர் மேற்கு திசையை பார்த்தபடி மிகவும் அழகாக காட்சியளிக்கிறார். இந்த கோவிலானது சிவபெருமானின் கைலாய மலையைப் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மலையையே குடைந்து கட்டப்பட்ட இந்த கோவிலை பார்க்கும்போது நம் கண்களையே நம்ப முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் காட்சியளிக்கிறது.